கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 5/3/2026 வியாழக்கிழமை, புதிய நாள், புதிய காலவேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்திய 28:20. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். Surely I am with you always to the very end of the age. நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர், நம்மை விட்டு தூரம் போகாதவர், உடனிருப்பேன் என்று சொல்லுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினால் கர்த்தர் நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னால் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். அந்த தேவன் யோசுவாவை பார்த்து 1:9 சொல்லுகிறார், நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு சொல்லப்படுகிறது. ஏசாயை கொண்டு கர்த்தருடைய ஜனங்களுக்கு சொல்லப்படுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்திய 1:23 கர்த்தருடைய நாமத்தை குறித்து வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள், அதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். எபிரேயர் 13:5 விதமாய் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. யோவான் 14:18 சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவளாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லி. நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர், நம்மை விட்டு தூரம் போகாதவர், உலகத்தின் முடிவு வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் நம்மோடு கூட வாக்கு பண்ணுகிறபடினால் நன்றி அறிந்த உள்ளத்தோடு கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து இந்த நாளையும் நம்மை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காக என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உடன் இருப்பேன், உதவியாயிருப்பேன், விலக மாட்டேன், கைவிட மாட்டேன், ஹல்லேலூயா, உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவனாய் கர்த்தர் எங்களை விட்டு எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை விட்டு விலகாதபடி, கைவிடாதபடி இருப்பேன் என்று சொல்லுகிற தேவனாய் கர்த்தர் இந்த நாளில் எங்களோடு கூட இருக்கிறபடினால் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபையின் தேவ சமாதான வழி நடத்துதலும் எங்களோடு கூட இருக்கட்டும், காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். நசனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 934-5353-730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல், ஆமென். நேற்று கேள்வியும் பதிலும் கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். யார் யாரிடத்தில் சொன்னது? லூக்கா 2:18. மேய்ப்பர்கள் பெத்லகேம் ஊருக்கு கர்த்தரால் அறிவிக்கப்பட்ட காரியம். இந்த நாளுக்கான கேள்வி, நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? யார் யாரிடத்தில்